இது என்னமோ இந்த ஹாஸ்பிட்டல்ல நைட்டி போட்டுட்டு இருக்க மாதிரி எனக்கு இதுங்களும் சரி பண்ணி அதான் பண்றதா அதுங்களும் படுத்துதுங்க என்ன. ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல். இனி நம்ம பார்க்க போறது மீஷோல இருந்து பர்ச்சேஸ் பண்ண ட்வின்னிங் ட்ரெஸ் ஆல் தான். என்னென்ன வாங்கிருக்கோன்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் எதுக்காக பிடிச்சதுன்னா நெக் டிசைன் ஆக்சுவலி ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு அண்ட் டிஃப்ரெண்டா வந்துச்சு. இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இந்த போத் சைட்லயும் வந்து வி மாதிரி இல்ல, ஒரு ஸ்ட்ரெயிட் கிராஸ் வி மாதிரி இருக்கு, கிராஸ் ஸ்ட்ரெயிட் மாதிரி இருக்கு. அண்ட் நெக் பேட்டர்ன் மட்டும் பாத்தீங்கன்னா வி ஷேப்ல கொடுத்துருக்காங்க அண்ட் உள்ள லைனிங் கொடுத்துருக்காங்க அண்ட் நாட் வேற கொடுத்துருக்காங்க. நாட் போட முடியாது, ஜஸ்ட் ஒரு ஸ்டைலுக்காக அது கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அண்ட் இது ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த ஒயிட் கலர். அண்ட் இந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா நெட்ல கொடுத்துருக்காங்க, நெட்ல இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷன் தான் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல. ஆக்சுவலி இந்த ஒயிட்ல மல்டிபிள் கலர்ஸ், என்னென்ன கலர்ஸ் இருக்கு பாருங்க, பீச் கலர், பிங்க் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர், மல்டிபிள் கலர்ஸ் இருக்கு. ஆனா நிறைய இல்ல, அங்கங்க நீங்க நெக்ல இருக்கு அண்ட் தென் கீழ இருக்கு, பார்டர்ல இருக்கு, ஹேண்ட் பார்டர்ல மட்டும் தான் இருக்கு. மத்தபடி ஃபுல் ட்ரெஸ்ஸுமே பிளெயின். பட் இது பார்க்கவே இன்னும் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. அந்த ஒயிட்ல அந்த மல்டி கலர்ஸ் கொடுத்து அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் கொடுத்துருக்கிறது ரொம்ப பிரீமியமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அதனால நம்மளுக்கு அந்த நெட் கொடுத்து ரொம்ப அழகா இருக்கு. அந்த நெட் ரொம்ப மாதிரி கிளாஸா எலகண்டா காட்டுது அந்த நெக்கோட டிசைனே. எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கையிலயுமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான், கையிலயுமே ஒரு எம்ப்ராய்டரி லைன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே திருப்பி ஒரு நெட் வச்சு அந்த நெட்ல லேசஸ் வச்சு அழகா முடிச்சிருக்காங்க. அது ரொம்ப பிரீமியமா நல்லா அழகா இருக்கு பார்க்கவே. பியோர் ஒயிட் கம்ஸ், ஆஃப் ஒயிட் மிக்ஸ்டான காம்பினேஷன் கொடுத்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பியோர் ஒயிட் கொடுக்கல, இதுலலாம் கொஞ்சம் ஆஃப் ஒயிட் டிசைன் அங்கங்க ஆஃப் ஒயிட் கொடுத்துருக்காங்க. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பியோர் ஒயிட் தான். ஒயிட்ல இந்த லைட் ஒயிட் அப்படிலாம் இல்ல, நல்ல பியோர் ஒயிட்ல தான் ட்ரெஸ் இருக்கு. அண்ட் அங்கங்க அந்த ஹாஃப் ஒயிட் மிக்ஸ் பண்ணி இருக்கிறது, இந்த மல்டி கலர் மிக்ஸ் பண்ணி இருக்கிறது இந்த ட்ரெஸ்ஸோட லுக்கை வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது, ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலி அதுக்கு ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்சுவலி ரயான் மெட்டீரியல் தான் இது ஆக்சுவலி. அப்படியா? ஓகே, அப்படிதான் தெரியுது. இதுல பேண்ட் கொடுத்துருக்காங்க. பேண்ட்லயுமே ஆக்சுவலா வந்து அதே மாதிரி லைட்டா பார்டர்ல இங்க கையில எல்லாம் ஒரு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்களா, அதே எம்ப்ராய்டரி அங்க கால்ல மட்டும் ஒரு பார்டர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் பேண்ட் வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரைட் பேண்ட், அது கம்ஃபர்டபுளா இருக்கு. எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, அதுவும் கம்ஃபர்டபுளா இருக்கு, எதுவுமே ப்ராப்ளம்லாம் இல்ல. அண்ட் இது ஒயிட் நம்ம ரொம்ப சீத்ரூவா இருக்குமா அப்படின்லாம் இல்ல. இதுக்கு லைனிங்கும் கொடுத்துருக்காங்க, உள்ள லைனிங்கும் நல்லாதான் இருக்கு, உள்ள லைனிங் கொடுத்துருக்காங்க, அதுவுமே அழகா இருக்கு. எங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இந்த ட்ரெஸ்ல வந்து எனக்கு பர்சனலா பிடிக்காதது இந்த ஷாலு. ஒண்ணு இந்த ஷால் நிக்க மாட்டேங்குது, இன்னொன்னு ஆக்சுவலி ஆர்கன்ஸா டைப், அதெல்லாம் நிக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு ஒரு பின் ஒன் சைடுல குடுத்தீங்கன்னா இல்ல நம்ம ஒரு ஹேண்ட்ஸ்ல கூட நம்ம கேரி பண்ற மாதிரி அப்படிதான் பண்ணிக்கலாம். அண்ட் இது என்னன்னா இந்த ஷால்ல வந்து ட்ரெஸ்ல வந்து அங்கங்க மட்டும் தான் இருக்கா, அது மாதிரி ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா ஷால் ஃபுல்லா ஃபுல்லா டிசைன் அந்த கலர் கலரா அந்த பூ போட்டிருக்கு. மேபி இப்படிதான் போட்டா நல்லா இருக்குமான்னு தெரியல. எனக்கு இது ஏதோ இப்படி இன்னும் கொஞ்சம் ஷால் சிம்பிளா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு என்னோட ஃபீல். ஆக்சுவலி இது பிளைனா கொடுத்து இது ஹெவியா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது கான்செப்டா இருக்கும். பட் பாக்க கேமரால பாக்க அழகா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஷால் நிக்க மாட்டேங்குது, ஃப்ரண்ட்ல நாட் கொடுத்த மாதிரி இந்த ஷால் 4 எட்ஜ்லயுமே வந்து இந்த மாதிரி நாட் கொடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. இதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 1037 வாங்கலாம், தாராளமா வாங்கலாம். அண்ட் நாங்க ப்ரீவியஸ் வீடியோல சொல்லிருப்போம் பாருங்க, மீஷோ வீடியோல இந்த எட்ஜ்ல எல்லாம் வந்து ஆக்சுவலி ஒரு குத்துற ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு பேண்ட்லயுமே இருக்கு, எங்களுக்கு ட்ரெஸ்லயுமே இருக்கு அந்த ஃபீலிங். மேபி அந்த நெட்டாலயான்னு தெரியல, அந்த நெட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. இங்க தான் நெட் இருக்கு, இங்க ஃபுல்லாவே குத்துது நம்மளுக்கு. ஆமா, இது ஒண்ணுதான் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு இந்த ட்ரெஸ்ல, மத்தபடி நல்லா இருக்கு. எங்களை கேட்டா 1000க்கு வாங்க, தாராளமா வாங்கலாம். and we will rate this 8 out of 10. நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. வாங்க ஃபுல் வீடியோல காட்டுறேன். ஓகே, செகண்ட் நம்ம பார்க்க போறது நாங்க போட்டுட்டு இருக்க இந்த ப்ளூ வித் பிங்க் கலர் காட்டன் சல்வா செட் தான். ரொம்ப அழகா இருக்கு, கம்ப்ளீட் நல்ல காட்டன், கொஞ்சம் ஃபிலிம்சியா அந்த மாதிரி ரொம்ப ஃபியூ யூசஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் இல்ல, நல்ல காட்டன், கொஞ்சம் நல்லா திக்காவே இருக்கு. லைனிங் கொடுக்கல, பட் ஸ்டில் திக்காவே இருக்கு. நல்லா நிறைய வாட்டி வாஷ் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணலாம். முல்முல் காட்டன் மாதிரி இருக்குல, முல்முல் காட்டன் நல்லா சாஃப்ட்டா இருக்கும், அந்த மாதிரி முல்முல் காட்டன் மாதிரி இருக்கு. ஆனா நல்லா திரும்பி யூஸ் பண்ணலாம், நிறைய வாட்டி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணா கூட நல்லா சாஃப்ட்டா நல்லா மெயின்டைன் ஆகும். அந்த மாதிரி இருக்கு காட்டன் மெட்டீரியல், ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நெக் வந்து ஒரு நார்மல் வீ நெக் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃப் பிரிண்ட் ட்ரெஸ்ல ஃபுல்லாவே அது செல்ஃப் பிரிண்ட், தனியா எம்ப்ராய்டரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல, ட்ரெஸ்லயே வர டிசைன்ஸ் தான். அண்ட் இதுக்கு ஒரு நல்ல ஒரு குட்டியான பார்டர் கொடுத்துருக்காங்க.
அண்ட் ஒரு பட்டேலா பேண்ட் கொடுத்துருக்காங்க. பேண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பார்டர்ல ஒரு டிசைன் இருக்குல்ல, இந்த டிசைனை மேட்ச் பண்ற மாதிரி இந்த நெக்ல வி நெக்ல ஒரு டிசைன் இந்த இருக்கு. ஷால்ல இருக்க டிசைன் தான் எல்லாமே கொடுப்பாங்க. நெக், ஹேண்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் எல்லாமே அந்த டிசைன். பேண்ட் வந்து அந்த பட்டேலா பேண்ட் மாதிரி நம்ம ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடிலாம் அது ட்ரெண்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேண்ட் மாடல் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. அதுவுமே நல்ல காட்டன், நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் இதுக்கு ஒரு நல்ல காட்டன் ஷால் கொடுத்துருக்காங்க. இதுவுமே இந்த ட்ரெஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணுது, அழகா இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அக்கா சைஸ்க்கும் கரெக்டா இருக்கு, என் சைஸ்க்கும் கரெக்டா இருக்கு. கொஞ்சம் அங்க டைட்டா இருக்கு, கொஞ்சம் லூஸ் அப்படிலாம் இல்ல, கரெக்டா இருக்கு. ட்ரூ டு சைஸ். நம்ம ஸ்டிச் பண்ணா கூட இப்படி ஸ்டிச் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் சைஸா இருக்கு. ஆபீஸ் வேர், காலேஜ் வேர்லாம் அப்படி போட்டு அழகா ரொம்ப டீசென்ட்டா இருக்கு. நம்ம லுக்கே வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கு. ரொம்ப இது ரேஞ்ச் டீசென்ட்டா இருக்கு. 731 டீசென்ட்டா இருக்கு, அழகா இருக்கு. 731க்கு நம்ம ஒரு மெட்டீரியல் எடுத்து தைக்க கொடுத்தா கண்டிப்பா அதிகமாகும். இப்போ நீங்க 731க்கு இந்த ஒரு காட்டன் மெட்டீரியல்ல ஒரு ட்ரெஸ் சூட்டே இருக்குன்னா தாராளமா வாங்கலாம். ஏன்னா கம்ஃபர்டபுளா இருக்கு, அதான் சொல்றேன். ஏன்னா ஆபீஸ் வேர் சம்மர்லாம் நீ தாராளமா போடலாம். அந்த மாதிரி மெட்டீரியலா இருக்கு. ஆபீஸ்க்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், டீசென்ட்டாவும் இருக்கு, அட் அ டைம் நல்லா புட் டுகெதரா அழகா எலகண்டாவும் இருக்கு. அதனால கண்டிப்பா இது ஒரு ஆபீஸ் வேரா நம்ம ட்ரை பண்ணலாம். ஆபீஸ் வேர், காலேஜ் வேர், இந்த வெளியில எங்கனா போறோம் சிம்பிளா அவுட்டிங் அந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம தாராளமா இதை ப்ரிஃபர் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ வில் கிவ் 10 out of 10 for this dress. நானும் அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. 731 தாராளமா கொடுக்கலாமே. அதனால நம்ம ரேட் அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் எப்பவுமே வந்து ரேட்டு, கம்ஃபர்ட் ரொம்ப பார்ப்போம், மெட்டீரியல் கம்ஃபர்ட் ரொம்ப பார்ப்போம். அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஸோ கம்ஃபர்ட் வைஸ் எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. எங்கேயுமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் லைட்டா கூட எனக்கு எதுவுமே டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகல. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயே நான் கண்டிப்பா இதுக்கு வந்து 10 out of 10 கொடுப்பேன். அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்க. தேர்ட் நம்ம பார்க்க போது இந்த பிரைட் கலர் இருக்க சிக்கன் கரி ட்ரெஸ் தான் பார்க்க போறோம். எங்களுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இமேஜ்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. சட்டலான இந்த கலர்ல தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்க ரொம்ப பிரைட்டா வருமோ நாங்க எதிர்பார்த்தோம். நாங்க பயந்தோம். ஆக்சுவலி நாங்க எதிர்பார்த்ததை விட பயந்தோம் நாங்க. பட் நேர்ல பார்க்கும்போது அதே ட்ரூ கலர்ல தான் இருந்துச்சு. ஆமா, அடிக்கல, ரொம்ப பிரைட்டா நல்லா இல்லாத மாதிரி இல்ல, ரொம்ப சட்டிலா இருக்கிறதுனால இந்த கலர் நல்லா பிளசண்டா லுக்கா இருக்கு. அண்ட் இதோட பிளஸ்ஸே வந்து அந்த கலர்ல இந்த ஒயிட் கலர் கொடுத்துருக்கிறது, ஒயிட் இன்னும் நல்லா பாப்பா மாதிரி அழகா காட்டுது. அண்ட் இது ரொம்ப மெட்டீரியல் வைஸ் இது ரொம்ப 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 சாஃப்டா இருக்கு. இது காட்டன் பிளெண்ட் போட்டிருக்காங்க, பட் நல்லா சாஃப்டா இருக்கு. எல்லா சீசன் ஆஃப் த இயருக்கும் போடலாம். இது ஒரு கம்ப்ளீட் ஆஃபீஸ் வேர். இதை போட்டுட்டு ஆஃபீஸ் போறதுலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், அழகாவும் இருக்கும், டிஃப்ரெண்டாவும் இருக்கும். மோஸ்ட்லி இங்க இருக்க நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் போடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கா இருக்கும். நமக்குமே நம்ம டிஃப்ரெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போற மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இது நான் என்னோட ஆஃபீஸ் வேர்ல கண்டிப்பா இது கலெக்ஷன்ஸா இருக்கும். அண்ட் இதுல என்னன்னா நம்மளுக்கு ஒரு பேர் ஆஃப் பேண்ட் கொடுத்துருக்காங்க, ஷால் கிடையாது, பேண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல சாஃப்டான மெட்டீரியல். பிளெயின் பேண்ட், கீழே மட்டும் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து என்ன எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட், ஆனா கீழே மட்டும் லைட்டா அந்த பெல் பேண்ட் வரும்ல, லைட்டா கீழே மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மாடலு. அதனால இது பேண்ட்டுமே ஒரு மாதிரி நல்லா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம், கொஞ்சம் எனக்கு டைட்டா இருக்கு. எனக்கு இது ஒரு இன்ச் டைட்டா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு டைட்டா இருக்கு. நெக்ஸ்ட் சைஸ் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். எனக்கு இன்னும் எனக்கு ரொம்ப டைட்டா போட பிடிக்காது. அதனால எனக்கு நெக்ஸ்ட் சைஸ் இருந்ததுன்னா நான் கம்ஃபர்டபுளா இருக்கும். மேபி இதை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் சைஸ் எடுத்துப்பேன். அண்ட் இங்க கூட பாத்தீங்கன்னா இந்த பார்டர், இந்த ட்ரெஸ்ல சைட்ல கூட இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் சும்மா இந்த காசுக்காக கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இல்ல, பிரீமியம், ரொம்ப பிரீமியமா இருக்கு. அதோட ஒர்க் எல்லாமே ரொம்ப கம்ப்ளீட்டா, ஃபினிஷிங் எல்லாம் சூப்பரா இருக்கு. எங்கேயுமே குத்தல, எதுவுமே டிஸ்கம்ஃபர்ட்டே இல்ல, ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 633 தான். தாராளமா இந்த ரேஞ்சுக்கு இந்த பேர் ஆஃப் Dress வந்து கண்டிப்பா வாங்கலாம். ஷால் மட்டும் தான் இல்லையே தவிர மத்த Dress ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீஷனா நல்லா இருக்கு. நீங்க வெளிய போறதோட போடலாம், ஆபீஸ் வேர், காலேஜ் வேர் எல்லாத்துக்குமே சூட்டபிளா இருக்கும். ஏன்னா அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. என்ன இதுல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து நம்ம சைஸ் மட்டும் நமக்கு 2 to சைஸ்ல கிடைக்கல. நெக்ஸ்ட் சைஸ்ல வாங்கினா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், நல்லா இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா ஐ ரேட் 9. ஏன்னா இந்த சைஸ் மட்டும் லைட்டா டைட்டா இருக்குன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக நான் இந்த ட்ரெஸ் வந்து 9 out of 10 சொல்லுவேன். பட் மத்தபடி ரொம்ப கம்ஃபர்டபுள். டெய்லி வேர், ஆஃபீஸ் வேர் அழகா போட்டு போலாம், செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும், தாராளமா வாங்கலாம்.
4th நம்ம பார்க்க போறது நாங்க போட்டுட்டு இருக்க இந்த ஒயின் கலர் சல்வார் செட் தான். இந்த ஒயின் கலர் சல்வார் செட் வந்து பாத்தீங்கன்னா ரயான் மெட்டீரியல் போட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து ஒரு பேண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஷால் எல்லாம் கிடையாது. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 468. அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா ரயான் மெட்டீரியல் கம்ஃபர்டபுளா இருக்கு, பெருசா பாதர் பண்ணல, இந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்ல. பட் ஆஃப்டர் வாஷஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. பட் இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. லைட்டா லூசா இருக்க மாதிரி, அனார்கலின்றதுனால அந்த ஃபிட்டிங் இருக்கான்னு தெரியல. இது ஏ லைன் தான், ஆக்சுவலி ரொம்ப கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது எங்களுக்கு. ஏ லைன் மாதிரி ஏ லைன் கொடுத்தாதான், பட் ஸ்டில் நம்பர்ல கட் இல்லாம கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு 3/4. நெக்கு தான் வந்து லைட்டா காமெடியா இருக்க மாதிரி எனக்கு தோணுது, தெரியல. இந்த நெக் பாத்தீங்க அப்படின்னா வி நெக் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா வி நெக் கொடுத்தாங்கன்னா இது அப்படியே நம்மளுக்கு ஸ்லாண்டிங்கா உடம்போட ஒட்டிடும்ல. இங்க பாத்தீங்கன்னா இந்த பின்னாடி இந்த பாய் ஷர்ட்ஸ்ல எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காலரும் கொடுத்துருக்காங்க. அந்த காலர் இப்படி தூக்கிக்கிட்டே நிக்குதா, அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நம்ம இப்போ ஃப்ரீயா எல்லாம் விட்டோம்னா நமக்கு தெரியாது. பட் நம்ம சொல்ல ஜட போட்டோம்னா இல்ல தூக்கி கட்டியிருந்தோம் அப்படின்னா இந்த காலர் மட்டும் தூக்கிக்கிட்டு நிக்கிறது என்னமோ நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி ஒண்ணு பாக்குறதுனால எனக்கு பிடிக்கல. பட் மத்தபடி அந்த காலரை தவிர்த்து மத்தபடி ட்ரெஸ் நல்லா இருக்கு. அண்ட் இது அங்கங்க ஒரு செல்ஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க, மத்தபடி எதுவுமே இல்ல. பேண்ட் வந்து ஒரு பிளெயின் நார்மல் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் தான். ஓகே, இதே மெட்டீரியல் தான் பேண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. சோ அதனால காட்டன் கிடையாது, எதுவுமே கிடையாது, இதே ரியல் மெட்டீரியல் தான் அதுவும். சோ கம்ஃபர்டபுளா இருக்குன்னு லைட்டா லூஸா இருக்க மாதிரி ஃபீல் இருக்கு, அவ்வளவுதான். மேபி இது கொஞ்சம் லைட்டான மாடல் அப்படியான்னு தெரியல. ஏன்னா அது மாதிரி இங்க இருந்தே அது அப்படியே மாதிரி லூஸா வரதுனால அது மாதிரி இருக்கான்னு தெரியல எங்களுக்கு. கொஞ்சம் இது ஒண்ணு வந்து ஓகே, நாட் சாட்டிஸ்ஃபைட் மாதிரி இருக்கு எங்களுக்கு. ஏன்னா மேபி இந்த கலர் நிறையா இல்ல அந்த அங்கங்க செல்ஃப் கலர்ன்றத விட எனக்கு அந்த காலரை பார்த்தோன்னே ஐயா என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நான் போட்டது இல்ல, நான் அந்த அளவுக்கு நாங்க ஃபேஷன் சென்ஸ் ஆன ஆள் இல்ல, எங்களுக்கு தெரிஞ்சது அப்படி இல்ல. நானும் தான் சைஸ் கலர் போட்டிருக்கேன், நானும் தான் முடிச்சு போச்சிருக்கேன். இல்ல எனக்கு நாங்க இந்த மாதிரி போட்டது இல்லாததுனால எங்களுக்கு இது புதுசா தெரியுது. அது மாதிரி தூக்கிட்டு இருக்கு, ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. வச்சு அவன் தச்சிருக்காங்க, ஸ்டிச் பண்ணிருக்காங்க, அதனாலதான் இது வந்து லிஃப்டடா இருக்கு. ஆஃப்டர் வாஷ் மேபி அது வந்து பெண்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அட்டை வச்சுடா தைப்பாங்க, நான் பாத்திருக்கேன், சின்ன பிள்ளையில பாத்திருக்கேன் நானு. இல்ல நல்லா இழுத்துட்டுனா இன்னும் லோ நெக் ஆயிடும். பட் தெரியல, எனக்கு ஏதோ ஒண்ணுங்க அந்த நெக் பிடிக்கல. இல்ல வாஷ் பண்ணி ஆக்சுவலி இங்க அயர்ன் பண்ணிருக்காங்க, அதனால இவங்களுக்கு அவங்க பெண்டா அதை வந்து ஸ்டிஃபா நிக்குது. இப்படி வச்சுருந்தீங்களா நல்லா பெண்ட் ஆயிடும். இப்போ வந்து வாஷ்க்கு அப்புறம் சரியாயிடும் மேபி, அதனாலதான் அவங்களுக்கு அது டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்குன்றாங்க. மத்தபடி எனக்கு என்னமோ இந்த ட்ரெஸ் வைஸ் ஓகே தான், லூஸா இருக்குன்னா எனக்கு ஒரு ஃபிட்டிங் இல்லாம இருக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அனார்கலியும் இவனே நல்லா இருக்கும், அனார்கலியுமே இப்படி வந்து ஃபிளீட்டியா இருக்கிறதுனால நல்லா இருக்கும். இது என்னமோ இந்த ஹாஸ்பிட்டல்ல நைட்டி போட்டுட்டு இருக்க மாதிரி எனக்கு அவ்வளவுதான் சொல்லுங்க. எனக்கு அப்படிதான் இருக்கு, ஹாஸ்பிட்டல் நைட்டி போட மாதிரி எனக்கு இருக்கு. ஹாஸ்பிட்டல் இவங்களுக்கு கலர் கலரா நைட்டி கொடுக்குறாங்க, அவளுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொடுப்பாங்க. அப்படிலாம் இல்ல, நான் அந்த அளவுல ஃபர்ஸ்ட் ஆளுங்க நல்லாவே எனக்கு இந்த நெக் மட்டும் தான் எனக்கு பிடிக்கல, மத்தபடி ஓகே. என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு 5 out of 10 கொடுப்பேன். அந்த ஒன்லி பிகாஸ் ஆஃப் த நெக் நான் வந்து இதுக்கு 5 தான் கொடுப்பேன். எனக்கு இந்த நைட்டிக்கு நான் 6 கொடுப்பேங்க. சரி, நீங்க எவ்வளவு கொடுப்பீங்கன்னு உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபிஃப்த் ஒன் பார்க்க போறது இந்த சாண்டில் வித் ஒயின் கலர் தான் பார்க்க போறோம். இந்த கலர் ஆக்சுவலி இமேஜ்ல பார்க்கும்போது ஒரு ஒயிட் கலர் வித் ஒயின் கலர் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நேர்ல பார்க்கும்போது ஒரு நல்லா சாண்டில் கலர்ல இருக்கு. பட் நாங்க டிசப்பாயின்மெண்ட் ஆகல, ஏன்னா நல்லா இருக்கு கலர் காம்பினேஷன். ஒயிட்டா இருந்தா கூட இவ்வளவு என்ஹான்ஸ் பண்ணி தெரிஞ்சிருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. இந்த கலர் காம்பினேஷன் ஆக்சுவலி ரொம்ப அழகா கலர் நல்லா சட்டிலா இருக்கா, அது வந்து நல்லா கம்ஃபர்டாவும் இருக்கு, அட் டைம் சட்டிலாவும் இருக்கிறதுனால கலரு ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. கேமரால கண்ணாடியில பார்க்கவே எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் வந்து எங்களை ரொம்ப பிளசண்டா காட்டுது. அண்ட் ஆஃபீஸ்க்குலாம் கண்டிப்பா ஒரு மஸ்ட் பர்ச்சேஸா இருக்கும். கண்டிப்பா அழகா அவ்வளவு கம்ஃபர்டபிளா இருக்கு. அந்த பேண்ட் ஷாலும் சரி நல்லா சிம்பிளா இருக்கா. எனக்கு இப்படிதான் பிடிக்கும். ஒரே ஒரு எம்ப்ராய்டரி மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த எம்ப்ராய்டரி எல்லாம் அவ்வளவு மைன்யூட்டா, அவ்வளவு பெர்ஃபெக்டா, ஒரு பினிஷிங் கூட அங்க இங்கன்னு இல்ல, அவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப சிம்பிளா இருக்கு. இங்க நெக்ல ஒரு பார்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா ஒரு எம்ப்ராய்டரி. மத்தபடி ட்ரெஸ் ஃபுல்லாவே பிளெயின் அண்ட் ஃபிட்டிங்குமே கரெக்டா ட்ரூ டு சைஸா இருக்கு. எங்கேயுமே ரொம்ப டைட்டா இல்ல, ரொம்ப லூஸா இல்ல. எனக்கு இந்த ஃபிட்டிங்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா 3/4 ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லயுமே இங்க அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்களா, அது மாதிரி ஒரு குட்டி ரோஸ் மாதிரி, ரோஸ் வித் லீஃப் இருக்க மாதிரியான எம்ப்ராய்டரி. அந்த எம்ப்ராய்டரி கூட ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் இதுலயே இதே மெட்டீரியல்ல ஒரு பேண்ட், ஒரு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பேண்ட்லயுமே பார்டர்லயே எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கு, நிறைய ஒர்க் கச்ச கச்சன்னு எந்த ஒர்க்குமே இல்ல,
சிம்பிளா இருக்கு, அட் அ டைம் ரொம்ப எலகண்டா அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நம்ம தாராளமா இந்த ஆபீஸ் வேர் பண்றவங்க தாராளமா நம்ம மஸ்ட் பையா இருக்கும் அவங்களுக்கு எல்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப எலகண்டா இருக்கு. காலேஜ் வேரும் ஷோர் நம்ம வேர் பண்ணா நம்ம, ஏன்னா அவ்வளவு அழகா கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த சீசன் அந்த சீசன்லாம் இல்ல, எல்லா சீசனுமே வேர் பண்ற மாதிரி இருக்கு. இதுல ஒண்ணு என்னன்னா நம்ம டாப் அண்ட் பாட்டம் மட்டும் தான் காட்டன், ஷால் வந்து ரயான் மிக்ஸ்ட் ஆக்சுவலி. தட்ஸ் நாட் a problem, நல்லா இருக்கு. ஏன்னா அதெல்லாம் அதுதான் நல்லா ஹெவி என்ஹான்ஸ் பண்ணி நமக்கு காட்டுது. இதுல காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் தான் டாப் வந்து பிளைனா இருக்கிறதுனால ஷால்ல நல்லா வர்க் கொடுத்திருக்காங்க. அதே சேம் காம்பினேஷன் இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த கிரீமும் அந்த ஒயின் கலர் தான் மிக்ஸ்டா இருக்கு. அண்ட் இதை நீங்க ஒன் ஃபிளீட்ல போடலாம், எப்படி போடலாம், எப்படி போட்டாலுமே இந்த ஷால் நிக்கும். அண்ட் இந்த ட்ரெஸ் நல்லா எலகண்டா காட்டுறதுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணுது இந்த ஷால். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 664 தான். தாராளமா இதே Dress நான் வந்து எக்ஸிபிஷன்ஸ்ல எல்லாம் பாத்திருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து நார்த் சைடுல இருக்கிறது தான் வந்து நம்ம எக்ஸிபிஷன் போடுவாங்க. இங்க திருவான்மியூர்ல கலாச்சேத்ரால அப்புறமா இங்க கத்திப்பாரெல்லாம் நிறைய எக்ஸிபிஷன் போடுவாங்க. அதெல்லாம் போய் பாப்போம். அங்க போய் நான் இதை பாத்திருக்கேன். ஆனா அங்க ஒயிட் பியூர் ஒயிட்ல இதே டிசைன் வச்சிருப்பாங்க. பட் 2000 மேலதான் சொல்லுவாங்க, அதுக்கு கம்மியாவே இந்த ட்ரெஸ் சொல்ல மாட்டாங்க. 1500 மேலதான் எல்லா ட்ரெஸ்ஸஸ்மே அங்க. அதுவும் அழகா கிடையாது, மெட்டீரியல்ஸ் தான் அங்க இருக்குமே. நம்ம மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்றதுக்கே நமக்கு அந்த காஸ்ட் 2500 கிட்ட ஆயிடும். சில கடையில ரெடிமேட்ஸ் இருந்திருக்கு, நான் கேட்டிருக்கேன். 2000 பிளஸ் தான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அது ரொம்ப பியூர் ஒயிட்டா இருக்குமா, அழுக்காக்கிடுவோமோ அப்படின்றதுனால நான் அதை வாங்காமே விட்டுருவேன். பட் எனக்கு இது ஆன்லைன்ல பார்த்த உடனே சரி வாங்கி பாப்போம், 600 ருபீஸ்க்கு கம்மியா தான் இருக்கும் அதோட குவாலிட்டி, சரி வாங்கிதான் பாப்போமேன்னு பார்த்தேன். பட் டு மை சர்ப்ரைஸ் இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் தென் அந்த மெட்டீரியல் நான் எப்படி ஒரு டச் பண்ணி ஃபீல் பண்ணி எக்ஸிபிஷன்ல பார்த்தனோ அதே மெட்டீரியல் ஜூட் காட்டன் அவ்வளவு நல்லா இருக்கு. இது அவ்வளவு திக்கா இருக்கு. இதுக்கு லைனிங் கூட கொடுக்கல. பட் லைனிங் கொடுக்காம நீங்க போட்டீங்கன்னா கூட அது சீத்ரூவா இருக்காது. அவ்வளவு திக்கா இருக்கு மெட்டீரியல். திக்னா ரொம்ப கசகசன்னு இருக்கும்ல, அந்த திக்கு சொல்ல. எவ்வளவு அளவுக்கான திக்னஸ் இருக்கணுமோ ட்ரெஸ்ஸுக்கு அந்த அளவுக்கான திக்னஸ் தான் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் கண்ணை மூடிட்டு என்ன கேட்டா இந்த ட்ரெஸ்க்கு நான் 10 out of 10 கொடுப்பேன். கண்டிப்பா ஆபீஸ் போறவங்க யாராவது இன்னும் நல்ல பிளசண்டா எலகண்டா ட்ரெஸ் பண்ணணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும், நீங்க தாராளமா இந்த ட்ரெஸ் நீங்க மஸ்ட் பையா கண்டிப்பா வாங்கலாம். கண்டிப்பா இது ஒரு மஸ்ட் பையா இருக்கும். நீங்களே வாங்கிட்டு கண்டிப்பா இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நீங்களே சந்தோஷப்படுவீங்க கண்டிப்பா நீங்களே. சிக்ஸ் நம்ம பார்க்க போறது நாங்க போட்டுட்டு இருக்க இந்த கிரீன் கலர் சல்வா செட் தான். இந்த கிரீன் கலர் சல்வா செட் பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் பிளண்ட் மெட்டீரியல். இது ரொம்ப அழகா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. இதுவுமே வந்து ஃபுல் செல்ஃப் டிசைன் தான், அதனால பெருசா எந்த ஒர்க்கும் கொடுக்கல. இங்க மட்டும் லைட்டா நெக்ல மட்டும் ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க, அழகா இருக்கு. அண்ட் 3/4 ஹேண்டு கட் வச்ச சல்வா செட், ஏ லைன் டாப் தான். அண்ட் இதுக்கு வந்து ஒரு பிளெயினா கிரீன் கலர்ல ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா பேண்ட் எனக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கு, அவளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. மேபி எனக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கு பேண்ட். பட் மத்தபடி இதுல எதுவும் பெருசா டிஸ்கம்ஃபர்ட் இல்ல. அண்ட் ஷால் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் டாப் வந்து காட்டன் பிளண்ட், பட் டாப் ஷால் பாத்தீங்கன்னா ஃபுல் பியூர் காட்டன். ரொம்ப நல்லா இருக்கு. ஷால் யூஸ் பண்ணவே நல்லா சாஃப்டா ஃபீல் பண்ண முடியுது, நல்ல காட்டன்னு சொல்லிட்டு. சோ ஷால்மே ரொம்ப அழகா இருக்கு. ஓவரால் ட்ரெஸ் பாத்தீங்கன்னா எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் தான். இது ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 540 தான். இது தாராளமா இந்த ரேஞ்ச் வாங்க, ஏன்னா ஒரு குர்தா ஃபுல் செட் இது. அது காட்டன் மெட்டீரியல்ல தாராளமா வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்னடா இது எல்லா வீடியோஸுமே தாராளமா வாங்கலாம். சில ட்ரெஸ்லாம் வந்து நல்லா நாங்க நல்லா. ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, நாங்க ட்ரெஸ் வந்து சும்மா ரேண்டமா எல்லாம் போடுறது இல்ல. நான் போடுறதுக்கு முன்னாடியே ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி அது என்ன மெட்டீரியல் என்ன ஏது அப்படின்னு அனலைஸ் பண்ணி தான் அதுல ரிவ்யூஸ் யார் யார் என்ன போட்டிருக்காங்க, அது ரிவ்யூ ரேட்டிங் எப்படி இருக்கு எல்லாமே பார்த்துட்டு தான் நாங்க வாங்குவோம். அதான் ஆமா, எனக்கு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் முக்கியம் தான், பார்த்து தான் வாங்குவோம். ஏன்னா காசு போட்டு நாங்க வாங்குறோம், அது வேஸ்டா ஆயிடக்கூடாதுல்ல. அதனால நாங்க எங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் அதை நாங்க வாங்குவோம். நாங்களே அதை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா நாங்க அந்த ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸே பண்ண மாட்டோம். சோ அதனால நாங்க நம்பரே வாங்கலாம்னு சொல்றோம்னா நீங்க கண்டிப்பா அந்த ட்ரெஸ்ஸை நம்பி வாங்கலாம். எங்களுக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இந்த ட்ரெஸ்ஸை வாங்குனீங்கன்னா எப்படி இருக்கு, உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதையும் மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம லாஸ்டா பார்க்க போறது இப்ப நாங்க போட்டுட்டு இருக்க இந்த பிளாக் கலர் சல்வா செட் தான். இந்த பிளாக் கலர் சல்வா செட் பாத்தீங்கன்னா ஒரு நைரா கட் மாடல்.
இங்க இருந்தே கட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஃபுல்லாவே வந்து ஒரு மாதிரி செல்ஃப் டிசைன் பிளாக்ல ஒரு மல்டி கலர்ல அங்கங்க ஒரு பூ வச்சிருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்கு. அண்ட் நெக் ஃபுல்லாவுமே வந்து இந்த சமிக்கியோட ஒர்க் வச்சிருக்காங்க. ஐ தாட் அந்த சமிக்கியோட ஒர்க் இருக்கிறதுனால குத்துமோ அப்படின்னு நினைச்சேன். பட் அப்படிலாம் இல்ல, ஃபினிஷிங் நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. அந்த இந்த டிஸ்கம்ஃபர்ட் ஃபீலுமே இல்ல. ஸோ இது மாதிரி நல்லா இருக்கு. இது மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வேறவும் தெரியுது, அண்ட் ஆஃபீஸ் வேறவும் போடலாம். ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் எங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் வெளியில போறோம்னா கூட ப்ரிஃபரபிளா போடலாம். அண்ட் இதுவுமே ஒரு 3/4 ஹேண்ட். அந்த ஹேண்ட்லயுமே அந்த சேம் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. அண்ட் இதுக்கு ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க. பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் வந்து பிளாக், ஆனா வித்தவுட் எனி டிசைன் இல்லாம ஒரு பிளெயின் பேண்டா கொடுத்துருக்காங்க. எனக்கு பேண்ட் டைட்டெல்லாம் இல்ல, கரெக்டா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க. அந்த ஷால் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு குட்டியா இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப லென்த்தா இல்ல. அது கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு வேணாலும். இது என்னன்னா இந்த டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, வெறும் கலர் மேட்ச் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ல இருக்க அந்த மாதிரி சில்லி ரெட் கலரை மேட்ச் பண்றதுக்கு இங்க ஒரு கொடுத்துருக்காங்க இந்த கலர்ல. ஆனா இந்த டிசைன் பாத்தீங்கன்னா இங்க எங்கேயுமே இல்ல. ஸோ மேபி இதே பூ டிசைனை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு எனக்கு தெரியல சொல்றதுக்கு. பட் இந்த டிசைன் எனக்கு என்னமோ இந்த ட்ரெஸ்ஸுக்கான ஷால் மாதிரி இது இல்ல. ஆக்சுவலி வேற ட்ரெஸ்ஸுக்கான ஷால் வந்து மேட்ச் பண்ணிக்க மாதிரி ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. மேபி பிளைனா இருந்தா கூட நல்லா இருக்கும். பட் இது ஏதோ செட் ஆகாத மாதிரி எனக்கு தோணுது. இதுல லேஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே லேஸ் தான் இது. ஆனா இது குவாலிட்டியா இல்ல, மாதிரி லேஸா கொடுத்திருக்காங்க. பட் எங்களுக்கு தெரிஞ்சு இதுக்கான ஷால் ஆஃப் பேர் இல்லன்னு நினைக்கிறேன். ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி இருக்கு. நல்லாவும் இருக்கு, நல்லா இல்லாத மாதிரியும் இருக்கு. எங்களுக்கு சொல்ல தெரியல ஆக்சுவலா. இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 755 தான். இந்த ரேஞ்சுக்கு இந்த டாப் வந்து தாராளமா நான் நினைக்கிறேன். டாப் முதல்ல நான் கன்சிடர் பண்ணி நான் சொல்றேன். ஷால கன்சிடர் பண்ணல, பேண்ட் கன்சிடர் பண்ணல. பேண்ட் வந்து பிளைன் பிளாக், பட் நல்லாதான் இருக்கு. நல்லா சொல்றேன், நல்லாதான் இருக்கு. பட் நான் டாப்போட ஒர்க் சொல்றேன், டாப்போட டிசைன்ஸ் சொல்றேன். நான் ரொம்ப அழகா இருக்கு. 755 நம்ம தாராளமா நைரா கட்ல இந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் எட்ஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் வரைக்கும் நம்மளுக்கு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. அந்த சம்கி எம்ப்ராய்டிங்ஸ் அண்ட் எட்ஜ்லயுமே கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப கிளாஸியா இருக்கு. நல்ல ஃபெஸ்டிவல் வைபும் நம்மளுக்கு கொடுக்குது. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நாங்க சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் காமிச்சோம்ல, 600 rupeesக்கு ஒரு காட்டன், அதெல்லாம் கண்டிப்பா ஒரு மஸ்ட் பைன்னு சொன்னோம்ல. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் மட்டும் அழகா இருக்கு. பட் பேண்ட்டும் ஷாலும் செட் ஆகாததுனால எனக்கு அதுக்கெல்லாம் நான் 9 out of 10 கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ண முடியல. இப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 9 out of 10 இல்ல 10 out of 10 கூட சில ட்ரெஸ்ஸஸ் சொன்னேன். பட் எனக்கு இது பாத்தீங்கன்னா I'll give only 6. ஏன்னா எனக்கு டாப் பிடிச்சிருக்கு, அதுக்காக வேணா இதை நான் வாங்குவேன். பட் எனக்கு இதோட பேண்ட் கூட ஓகே, நத்திங் டு கம்ப்ளைண்ட். இந்த ஷால் பிடிக்காததுனால எனக்கு ஐம் நாட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற மாதிரி இருக்கு. I will agree with that. ஓகே, நீங்க இந்த ட்ரெஸ் இன்கேஸ் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி இருக்கு, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இந்த ட்ரெஸ் பத்தி? இந்த ஷால் இப்படி இருக்கிறது தான் இது அழகா இருக்கு, இல்ல இந்த ஷால்ல இந்த ட்ரெஸ் டிசைன் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்காது, இல்ல உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கண்டிப்பா எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்களும் உங்களோட ஐடியாஸ் எப்படி இருக்கு, ப்ரிஃபரன்சஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். ஓகே, வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம் நாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல பார்த்த ட்ரெஸ்ஸஸ்ல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதெல்லாம் நீங்க வாங்க போறீங்க, எதெல்லாம் ஃபேவரட்னு சொல்லிட்டு எங்களுக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு மீஷோ மாதிரி வேற ஏதாவது பிராண்டட் ட்ரெஸ், ஏன்னா அமேசான் மிந்த்ராஸ் போடுறோம், பட் இதை தவிர்த்து வேற ஏதாவது பிராண்டடோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு எங்க கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்க அந்த பிராண்டடோட ட்ரெஸ்ஸஸுமே கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி சொல்றோம். Thank you so much for all your support. Thank you. Bye bye.